குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ ராகவேந்தருடைய துணையோடு மிக சிறப்பாக ஒவ்வொரு பதிவும் நம்ம மாத பலன் சொல்லிகிட்டே வரோம். ஆகஸ்ட் மாதம், ஆங்கில மாதம் 2025 அற்புதமான மாதம். எல்லாருக்குமே நல்ல ஒரு சுபிக்ஷத்தையும் நல்ல ஆரோக்கிய சிந்தனையும் தரட்டும் என்று வாழ்த்தி வணங்கி, சுப முகூர்த்த மாதங்களில் சிறப்பான மாதம், அதுவும் வெள்ளிக்கிழமை ஆடி 16ஆம் தேதி துவங்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் அனைவருக்குமே ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக இருக்கு. 8/8/2025 ஆடி 23ஆம் தேதி வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிற விஷயத்த தமிழருடைய பண்பாட்டு கலாச்சாரத்தோட கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. துளசி செடி வளர்க்காதவங்க மண்ணோட இருக்கக்கூடிய தத்துவமாகவும், கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த துளசி செடியை இந்த நாளில் வாங்கி நீங்கள் வளர்க்க செய்யுங்க. வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அர்ச்சனை அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மி பூஜைங்கிற விஷயத்த நீங்கள் ஃபோனில் கேட்டுக்கிறது நல்லது. இருப்பினும் நீங்கள் லக்ஷ்மி கடாஷ்டம் வேணும் அப்படிங்கிற லக்ஷ்மி அஷ்டோத்தரம் நாமாவளி 108 சொல்லி மல்லிகைப்பூ அல்லது துளசி இலையில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். அதை விட சங்கடகர சதுர்த்தி 12/8 இந்த மாதத்தில் வருது. அதுவும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பல விஷயங்கள் சங்கடத்தையும் சகல பாக்கியத்தையும் தரக்கூடியவர் விநாயகர் தான். முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடியவருக்கு ஈவினிங் மாலை நேரம் வழிபாடு, ஆராதனை, அபிஷேகம் நடக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு உங்களுடைய சகல விஷயங்களும் தடைகளும் உங்களுக்கு மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆவணி ஆவட்டம் இது சில குலத்தார்கள் தான் வழிபாடு எடுப்பாங்க. 9/8/2025 வரக்கூடிய இந்த ஆவினி ஆவட்டத்தில் நீங்கள் அவசியம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் எடுங்க. சிறப்பாக இருக்கும், சிறப்பான மாதமாக அமையும். வாழ்க வளமுடன். மேசராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் கேதுவுடைய இடத்துல இருந்தார். அதனால் ஆகஸ்ட் ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே போல் நீங்கள் எப்பயுமே அனுசரித்து போகக்கூடிய குணம் இயற்கையிலே உண்டுங்க. கோபதாபங்கள் எதாக இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவீங்க, அப்புறம் பேசிக்கலாம். அது அவங்க தானே செஞ்சாங்க, அத்தை வீட்டை இருக்கட்டும் அல்லது பங்காளி, அண்ணன் தம்பி உறவுகளை நல்லா நீங்கள் மதிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டுங்க. எப்பயுமே கிரக கோச்சாரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு 2ஆம் இடத்துல இப்போ இருக்கக்கூடிய சுக்கிரன் நிறைய பணவரவையும் தனவரவையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். சுபகாரியங்களுக்காக சுப நிகழ்ச்சிகளுக்காக சனி வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய வீட்டில் விசேஷங்களாக இருக்கட்டும் சில விரயங்களை செய்யும். அந்த விரயத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பின்னாடி யோகத்தையோ அதற்கான லாபத்தையோ தரக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் தீர்வுக்கு உரிய காலகட்டமாக மேசராசி நேயர்களுக்கு இருக்குது. இது அற்புதமான பொன்னான மாதமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா குரு சுக்கிரன் இணைவு பாதி மாதத்துக்கு மேலே வரக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாட்டில் என்னோட பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு பண வரவு தரக்கூடிய அமைப்பு அல்லது தொழில் நிமித்தமாக உங்களுக்கு ஒரு உயர்வை அந்தஸ்தை பெண்கள் மூலியமாகவோ ஆண்கள் மூலியமாகவோ வரக்கூடிய காலகட்டம் மேசராசிக்கு ஒரு உயர்வை தரும். புகழையும் அரசியல் சார்ந்த ஒரு கௌரவ அமைப்பையும் இந்த மாதம் தரும். ஏன்னா 4/5 சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலம். உங்களுடைய வீட்லேயும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும், வெளியில் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வீடு ஒரு அமைப்பாக இருக்கிறது, வீட்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, வீட்டுக்காக ஏதாவது நீங்கள் செலவு செய்யக்கூடிய விஷயமா இருக்கலாம். அல்லது நான் ஒரு 2-3 சென்ட் இடம் வாங்குறேங்க, அந்த பூமி யோகம் உண்டா அப்படிங்கிறது இது கோச்சார கிரகம் தான். தசாபுத்தியை நம்ம பார்த்துக்கணும். நம்மளுடைய நட்சத்திரப்படி தான் இது எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும். அப்போ நட்சத்திரப்படி என்ன எடுக்கிறோம், தசாபுத்தியை எடுக்கிறோம். அப்போ செவ்வாய் நல்ல இடத்துல பிரவேசிக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் பாதி மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கன்னிக்கு செவ்வாய் போயிடுறார். அப்போ சிலருக்கு மேசராசி அன்பர்கள் சிலர் வீட்டில் சிலருக்கு ஒரு வாஸ்து குற்றமோ ஒரு வாஸ்து தோஷமோ ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகளுக்காக நீங்கள் வாஸ்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் அமரும் பொழுது ஒரு பூமி யோகம் உண்டு அப்படிங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த விஷயங்கள் நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னா தசாபுத்தி தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா சனி பகவான்
வக்கரகதியில் இருக்கும் பொழுது தாமதமான விஷயத்தை கொடுத்து அதற்கப்புறம் அதற்கான நீங்கள் எடுத்த காரியத்துக்கான நிலையான ஒரு விஷயத்தை அது செஞ்சுட்டு போகும். எப்பயும் தாமதமான கிரகம் அது வக்கரமாக இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் அந்த கொடுக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல விஷயத்தை தரும் அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கணும். அப்போ ராகு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து இருக்கார். அப்போ இந்த ஒரு சுபகாரியம் செய்யக்கூடிய சுப முகூர்த்தமான எல்லா விசேஷ மாதமும் அப்படி இல்லை ஆடி மாதத்தில் பல காரியங்களை நம்ம வந்து தள்ளி வச்சுட்டோம். அப்போ இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு எல்லாமே நல்லா இருக்கும். வெளிநாடு வெளியூர் தொடர்பு அல்லது நீங்கள் போகக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் மேசராசி நேயர்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய வேகத்தை இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்துங்க. அதில் உங்களுடைய முயற்சிக்கான காலகட்டங்கள் அதில் வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சக்ஸஸை தர்றதுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு ஊக்கமளிக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்குது. 2ல் இருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பெண்களால் ஆதாயம். பெண்கள்னா இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியாக இருக்கலாம் அல்லது சகோதரியாக இருக்கலாம், ஏன் அம்மா வழியில் கூட உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அம்மா வழி உறவு அல்லது அம்மாவுக்கு தாய்க்கு வந்து சின்ன சின்ன உபாதைகள் இருக்குது, வயிறு சம்பந்தமாகவோ அல்லது கால் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு டக்குன்னு நீங்கள் கூட்டிகிட்டு போய் பார்க்கக்கூடியதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். ஏன்னா உறவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய வரிசையில் மேசராசிக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்து சில மாற்றங்களை ஏற்றங்களையும் தந்தாலும் சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது என்னென்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நான் ஒரு பெரிய தொழிலதிபருங்க மேடம், எனக்கு வந்து இனிமே வரக்கூடிய விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா லேபர்ஸ்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லேபர்ஸ்க்கான ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கறது அல்லது ஒரு நீங்கள் ஒரு போனஸ் கொடுக்கணும் அல்லது அவங்க வந்து இந்த மாதம் எனக்கு ஒரு சம்பள உயர்வு அப்படின்லாம் கேட்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த கேதுவோடைய இது இருக்கிறனால கொஞ்சம் சில தடைகளோ அல்லது சின்ன சின்ன அவதூறு ஒரு கெட்ட பேராக கூட வரலாம். நல்லா தான் நான் செஞ்சேன், நிறைய விஷயங்கள் நான் வந்து எடுத்து கொடுத்தேன், நான் தான் முன்னாடி நின்று செஞ்சேன், ஆனால் நல்ல பேர் வாங்கினனா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. அதனால் கவனம் தேவை. எல்லாமே இருந்தாலும் எனக்கு ஒரு வழிபாடு அப்படிங்கிறத வேணும். அப்படிங்கும்போது உங்களுடைய ராசியில் பரணி நட்சத்திரமும் 2ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரமும் இருக்கிறதுனால 8/8/2025 அதாவது ஆடி மாதம் 23ஆம் தேதி வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு விரதத்தை நீங்கள் ஒரு கும்ப கலசம் வச்சு தேங்காய் வச்சு அதில் வந்து மாயிலை இது மாதிரி வந்து நம்ம வரலட்சுமியோடைய விரதம் அப்படிங்கும் பொழுது நம்ம ஆச்சாரமாக ஒவ்வொரு குடும்ப தலைவியும் எடுக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும். அதோட விவரம் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் என்னோட ஃபோன் நம்பர் வருது, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அது எப்படி செய்யணும், எந்த ஓரையில் எடுத்து செய்யணும், என்ன சோஸ்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் மங்கள காரியம் நடக்கும், நிறைய செல்வ வளம் பெருகும். உங்களுடைய எல்லா டீட்டெயிலுக்குமே ஃபோன் நம்பரில் வந்து எடுத்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஜாதக பலனும் உங்களுக்கான பரிகாரமும் விவரமாக சொல்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.